உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே தொடர்ந்திருக்க, உங்கள் ராசியின் 5ஆம் இடமான மிதுன ராசியிலே சந்திரன் இந்த வாரத்தை துவங்குகிறார். 13/10/2025 19/10/2025 வரைக்குள்ள காலகட்டங்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து துவங்கக்கூடிய இந்த பயணம் உத்திர நட்சத்திரம் வரைக்கும் செல்லும். உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி வரைக்கும் வரும். அப்படி இந்த பயணங்களை மேற்கொள்வதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 2 நாள் கொஞ்சம் டஃப். 13, 14, 15ஆம் தேதி மனசில் சந்தோஷம், எதையும் சாதிச்சு விட்டோம் அப்படிங்கிற எண்ணம், சுகம், இதெல்லாம் அதுக்கப்புறம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் முதல் 2 நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டா போதும், மற்றபடி சௌரியமாக இருக்கலாம் அப்படின்னு தெரியாது. எப்படி சௌரியமாக இருக்கலாம்? கொடுத்த கடன்லாம் திரும்பி வரப்போதில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய போகிறீங்கல்ல, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் உங்களை தூத்தினாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட பேசுவாங்கள்ல, இதனால் சந்தோஷம் வந்துடும். இல்லறத்தில் நல்ல சுகங்கள் உண்டாகும். தொழிலிலே வர்த்தகத்திலே வரக்கூடியவர்களுக்கு நல்ல முதலீடுகள் வரும். வியாபாரம் பெருகும். கொஞ்சம் நல்ல வசதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. குரு தன்னுடைய மூமெண்ட்டை கொடுக்குறார். எப்போது? அதிசாரமாக கடகராசிக்குள்ளே வர 18ஆம் தேதி அன்றைக்கி 6ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துலேருந்து குரு 5ஆம் இடத்துல இருந்தால் லாபம், 6ஆம் இடத்துல இருந்தால் கஷ்டம். இந்த கஷ்டத்தில் வரக்கூடிய இடத்துல நிற்கிறார். ஏன்னா அவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே அங்கே இல்லை. ஆனாலும் குரு தான் பார்க்கறதுல கில்லாடியாச்சுங்களா, அதனால் தன் பார்வையை லாபஸ்தானமான மகர ராசி மேலே வைக்கிறார். அவருக்கு லாபம் கிடச்சிரும், உங்களுக்கு லாபம் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடுவார். ஸோ அப்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும்னா முதல்ல எதிர்பாராத செலவுகளே லாபமாக மாற்றிடுவார். குருவின் பார்வை விருச்சிக ராசி மேலே விழும். அதே போல் குடும்பஸ்தானமான மீனராசி மேலே விழும். அப்போ லாபங்கள் பெருகுமான்னா, ஆமாம் சார், குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பைசா வருதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த எண்ணத்தை இந்த குருவின் மொமெண்ட் கொடுக்கும். இந்த குருவு விருச்சிக ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு தொழிலிலே இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் மூலியமாக லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிராசியிலேருந்து துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். துலா ராசியில் செவ்வாயும் புதனும் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து அமர்வது 18ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. அப்படி 2-3 பேர் சேர்ந்து உட்கார்றதுனால உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்படின்னாலும் பண வரவு உண்டாகும். சூரியனின் பார்வை நன்மையை கொடுப்பதாக அமையும். அப்போ உங்களுக்கு லாபம் வரும். 9ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்துருக்கிறாருங்களே அப்படின்னா அச்சம், பயம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் லாபம் நன்மை நடக்கும். செவ்வாய் அவர் 3க்குரியவரே, அவர் தன் இடத்தையே பார்க்குறார். அப்படிங்கிறனால தன லாபம் உண்டாகும். புதனாலையும் புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த வாரம் ஓரளவுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம், மனதிலே ஒரு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும் அப்படிங்க தெரிகிறது.
இந்திர ஏகாதசி அப்படின்னு 17ஆம் தேதி வர்றது. அன்றைக்கு இந்திர ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் வாழ்க்கையின் ஏற்றமும் கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.